எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல முதலீட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஷேர் மார்க்கெட்ல ஃபினான்ஸை விட சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளால எந்த அளவுக்கு மார்க்கெட்டோட சைக்காலஜியை புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறதும், நம்மளோட சைக்காலஜிக்கல் சார்ந்த முடிவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறதும் நீண்ட நாளைக்கு நாம இன்வெஸ்டிங்ல நிலைச்சிருக்கிறதுக்கு உதவும். அப்படி நாம இந்த வீடியோல பார்க்க போற முக்கியமான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஃபோமோனா என்ன அப்படிங்கறத பத்தி தான். ஃபோமோ அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அப்படின்னா ஒரு பங்கு திடீர்னு ஃபேமஸா நம்மளை சுத்தி டிஸ்கஸ் பண்ணப்படும் போதோ, இல்ல ஒரு பங்கு தொடர்ச்சியா மேல ஏறிட்டே இருக்கு அப்படிங்கும் போதோ, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அதனால நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதோ, நாம எங்க அந்த நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பை தவற விட்டுருவோமோ அப்படிங்கிற பயத்துல அந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு, வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம அந்த ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்றது தான் ஃபோமோ இன்வெஸ்டிங். இந்த ஃபோமோ இன்வெஸ்டிங் பண்றதுக்கு ட்ரிகரா இருக்கிற முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்னு சோசியல் மீடியா அண்ட் நியூஸ்ல இருக்கிற ஹைப். ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட டைம்ல சோசியல் மீடியாலையும் சரி நியூஸ்லயும் சரி பயங்கரமா எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த ஸ்டாக்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றது வந்து ஃபோமோ நாள நடக்கிற விஷயம் தான். அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்க அதுல நாங்க நிறைய சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்டோரிஸ் போடும்போதோ அதை பத்தி பேசும்போதோ அந்த பியர் ப்ரெஷர்னால பண்றதும் ஃபோமோ இன்வெஸ்டிங் தான். இன்னொன்னு ஷேர்ல வந்து அப்பர் சர்க்கியூட்டா அடிச்சு ஷேர் மேல ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரேபிட் மூவ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி டைம்ல அந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றது. இன்னொன்னு மார்க்கெட்ல இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கை பத்தி பேசுறதுனால அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது. இது எல்லாமே ஃபோமோனால நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். இந்த ஃபோமோ இன்வெஸ்டிங் பண்றதுல இருக்கிற டேஞ்சர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எங்க அந்த வாய்ப்பு நமக்கு பறி போயிடுமோ அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணா அதுல இருக்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒன்ஸ் அந்த ரிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எமோஷனலா சைக்காலஜிக்கலா நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். அது இன்னும் அடுத்தடுத்து நிறைய புவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை வந்து நம்மளை எடுக்க வைக்கும். இப்படி நடக்கும்போது நாம ஷேர் மார்க்கெட்டுக்கு லாங் டேர்மா ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருப்போம். பட் ஆனா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து லாங் டேர்ம் இல்லாம இப்ப நம்ம பண்ண லாஸை வந்து மீட் பண்ணும், அதுக்கு ஷார்ட் டேர்மா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நம்மளோட பாதையே வந்து மாறிடும். அது அப்படி பண்ணும்போது திரும்ப ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்றதை வந்து நம்ம வந்து முழுமையா விட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு விஸ்கஸ் சைக்கிள் மாதிரி நம்ம இதுக்குள்ள சுத்தி சுத்தி மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோமோ இன்வெஸ்டிங்ல இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சர். மார்க்கெட்ல எப்படி ஃபோமோ இன்வெஸ்டிங்ல இருந்து நம்மள காத்துக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நாம கிளியர் கட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து டெவலப் பண்ணிக்கணும். அதோட பவுண்டரிஸ் என்ன, நான் என்ன பண்ண போறேன், என்னெல்லாம் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறத முன்னாடியே செட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். ரெண்டாவது, நாம எவ்வளோ ஆத்தென்டிக்கான ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு ஷேரை பத்தி பேசியிருந்தாலும் நாம பேசிக்கா ரிசர்ச் பண்ணிட்டு அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அந்த ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னொன்னு, ஷேர் மார்க்கெட்ல உடனடி பணம் பண்றது அப்படிங்கிறது ஆபத்துல தான் முடியும். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது லாங் டேர்ம்ல ஒரு வெல்த்தை ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்க கத்துக்கணும், டிசிப்ளினா இருக்க கத்துக்கணும். இன்னொன்னு, நம்ம சுத்தி இருக்கிற நடக்கிற விஷயங்கள்னால எமோஷனலா நாம எடுக்கிற முடிவுகளை நமக்கு நல்லபடியா கையாள தெரியணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால இந்த ஃபோமோ இன்வெஸ்டிங்ல இருந்து நம்மள காத்துக்க முடியும். ஃபோமோல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கிற ஆபத்து என்ன அப்படிங்கிறத ரெண்டு பெரிய ஐபிஓஸை எக்ஸாம்பிளா வச்சு நாம இதுல பார்க்கலாம். ஒன்னு வந்து டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ. இது வந்து டிசம்பர் 2023 வந்து மார்க்கெட்டுக்கு வந்தது. அந்த டைம்ல சோசியல் மீடியாலயும் சரி நியூஸ் சேனல்ஸ்லயும் சரி இது பெரிய பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஐபிஓ. ஏன்னா டாட்டால இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷேரை வந்து அவங்க மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால டாடா வந்து இதுக்கு ஐபிஓ பிரைஸா 500 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் லிஸ்ட் ஆகும்போது இது 1200 ரூபாயில லிஸ்ட் ஆச்சு. அந்த டைம்ல இதோட பிஇ வந்து 80.8. நமக்கு ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறதுனால சுத்தி இருக்கிற எல்லாரும் இந்த ஷேர் வந்து சூப்பர் ஷேரு, டாடால இருந்து இப்படி வருது அப்படின்னு சொல்றதை வச்சு மட்டுமே நம்ம எங்க இந்த ஷேரை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு 1500 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த 1.5 வருஷத்துல
ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைமும் இந்த ஷேர் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால கீழே விழுந்துட்டே தான் இருக்கு. இப்போ 668 ரூபா ரேஞ்சில் இருக்கு. இப்போ இதோட பிஇ வந்து 40. ஆனா இப்ப இந்த ஷேர் வந்து 40 பில வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பெரிய டிஸ்கஷன் நடக்கல. யாரும் அதை பத்தி பேசுறதே இல்லை. ஸோ எப்பவுமே அந்த டைம்ல பரபரப்பா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபோமோ ப்ரெஷர்ல நம்ம இந்த ஷேரை வந்து பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்ப வரைக்கும் இதுல லாஸ்ட்ல தான் வந்து நம்ம இருப்போம். இது அப்படியே இப்ப ரீசெண்டா நடக்கிற ஒரு பெரிய ஐபிஓல பார்க்கலாம். அது என்னன்னா NSDL. அவங்க வந்து ஐபிஓ போடும்போது 800 ரூபாயில வந்து இஷ்யூ பிரைஸ் போட்டாங்க. லிஸ்ட் ஆகும்போது 880 ரூபாய் லிஸ்ட் ஆச்சு. 10% பிரீமியம்ல லிஸ்ட் ஆகும் போதே 57 பிஇல அந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆச்சு. அதுவே வந்து ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன் தான். அதுக்கப்புறம் அந்த ஷேரை தூக்கிட்டு போய் 1400 ரூபாயில வச்சுட்டாங்க. அந்த ஷேரை பத்தின டிஸ்கஷன்ஸ் கடந்த ஒரு 15 நாளா நடந்துகிட்டே தான் இருந்தது. அப்ப 1400 ரூபாயில இருக்கும்போது அதோட பிஇ வந்து 75 இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்தது. இந்த குவார்டர்ல அவங்க 90 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 15% இன்க்ரீஸ். பட் ஆனால் ரெவன்யூ வந்து 7% குறைஞ்சிருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஓகேஷான ரிசல்ட்ஸ் தான். ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1400 ரூபாயிலிருந்து இப்போ 1200 ரூபாய் இருக்கு. நாம இப்பயும் இது வந்து 1400 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் இருக்கு. நிறைய பேர் இதை பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பயத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு டாடா டெக்னாலஜில என்ன நடந்துச்சோ அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நடக்கும்னு நான் சொல்லல, சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா வேல்யூவேஷன் தான் மேட்டர்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வேல்யூவேஷன் பார்க்காம சுத்தி இருக்கிறவங்க நான் இதுல பணம் பண்ணிட்டேன், ஐபிஓல போட்டேன், பயங்கரமான வேலையில வித்துட்டேன், இது வந்து சூப்பர் ஸ்டாக் அப்படின்னு சொல்றத மட்டும் வச்சு என்ன பிரைஸ்ல இருந்தாலும் அந்த ஷேரை வந்து நம்ம ஃபோமோல வாங்கியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அதுல பெயின் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். ஃபோமோனா என்ன, ஃபோமோல ஏன் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பத்தி தான் 2 ஐபிஓ எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.